ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ எம்காம் அதாவது பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் இந்த ஸ்பேன் பீரியடில் வந்து அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் அந்த ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டைம் டேபிள் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோர்நூன் செஷனாக இருந்தால் 9:30 to 12:30 அதேமாதிரி ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் காமர்ஸ்க்கு வந்து மார்னிங் ஃபோர்நூன் செஷனில் ஒரு பேப்பர் இருக்குது. ONS 6 RONS 3 அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதே காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் இருக்குது. ஸோ இது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான டைம் டேபிள் ஃபஸ்ட்டு இருக்கிறது. அடுத்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி காமர்ஸில் வந்து 9ஆம் தேதி ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஒரு எக்ஸாம் ஜூலையில் இருக்குது. 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்நூன் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் 16th வந்து ஆஃப்டர்நூனில் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்பேன் பீரியட் அந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் படி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்திங்கன்னா இந்த ODE பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 உங்களுக்கு டியூஸ்டே வந்து ஃபோர்நூன் நடக்குது. அதேமாரி 7, 8, 9 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷனாக உங்களுக்கு நடக்குது. ஸோ இந்த இதில் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உண்டான டைம் டேபிளை வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. அதுமாரி பிஜிடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி நடக்குது உங்களுக்கு ஃபோர்நூன் செஷனில் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் நியூமரிக்கல் அந்த பேப்பர் நடக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுமாதிரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஃப்டர்நூன் செஷன் 15, 16 இந்த 2 டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து 2 எக்ஸாம் நடக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் செஷன் அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு போகலாம். அதுமாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9 அதுக்கப்புறம் 15, 16, 17 இந்த டேட் ஃபுல்லாகவே நடக்குது. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்நூன் செஷனில் தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உண்டான பேப்பர் எந்த பேப்பர் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு இந்த பிஜியில் அந்த பேப்பருக்கு அந்த டேட்டுக்கு உண்டான செஷனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேன் பீரியட் அதாவது ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் படி அதை பர்டிகுலர் இயருக்கு முன்னாடி முடிக்காதவங்க வந்து எழுதுறதுக்கு உண்டான ஸ்பெஷல் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான சப்ஜெக்ட் கோடு அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.